இன்னைக்கு கிறிஸ்துவத்துக்குள்ள நிறைய பிரிவுகள் இருக்கு. ஒவ்வொரு பிரிவுகளுமே ஒவ்வொரு விஷயத்தை உங்களுக்கு கற்பித்து கொடுக்குறாங்க. ஆனா பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் தான். மெய்யான தேவன் ஒருவர் தான். அவர் 3 ஆழ்த்தத்துவம் கொண்டவரா இருக்கிறார். தந்தை, மகன், பரிசுத்தாவியினர். தந்தை அப்படிங்கிறவர் ஒளியா இருக்கிறார். அவருடைய வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து. அந்த வார்த்தை இந்த பூமியில் மனிதராக தோன்றி நம்மளுடைய பாவங்களை சுமந்து கொண்டு சிலுவைக்கு செல்கிறார். அப்படி அவர் மனிதராக இந்த பூமிக்கு வருவதற்கு கருவியாக பயன்படுத்தப்பட்ட ஒரு பெண் தான் மரியாள். ஏனால் ஆதியிலே தேவன் இருக்கும் பொழுது அவருக்கு தாய் யாருமே கிடையாது. அப்படி இருக்க மரியாளை தேவனுக்கு இணையான ஒரு பெண்ணாக பார்ப்பது சரியல்ல. அதோடு கூட அவரிடம் வேண்டுதல் செய்வதும் சரியல்ல. உங்களுக்கு உண்மையிலுமே இயேசு கிறிஸ்துவின் மேல விசுவாசம் இருந்தது அப்படின்னா உங்களுடைய வேண்டுதல் எல்லாமே அவரை நோக்கி மட்டும்தான் இருக்கும். அதே சமயம் அந்த வேண்டுதலுக்கான பலனையும் அவர் உங்களுக்கு கொடுப்பாரு. அப்படி இருக்க மரியாளிடமோ இல்ல இயேசு கிறிஸ்துவினுடைய சீடரிடமோ இல்லை புனிதரிடமோ வேண்டுவது எப்படி சரியாகும்? அவர்கள் கடவுள் யார் என்று இந்த பூமியில நமக்கு வெளிப்படுத்துவதற்காக பயன்படுத்தப்பட்டவர்கள். அவர்களும் நம்மை போல ஒரு மனிதர்கள் தான். எப்படி இறைவன் அவர்களை தேர்வு செய்தாரோ அதே போல உங்களையும் தேர்வு செய்ய வல்லவராக இருக்கிறார். அதற்கு நீங்க செய்ய வேண்டிய காரியம் எல்லாம் அவருடைய வார்த்தையை முழுமையாக தெரிந்து கொள்வது. நீங்க பைபிள் எடுத்து படிச்சாலே போதும் இறைவன் யார் என்று அவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அப்பொழுது சிலை வழிபாடோ இல்லை மரியாளிடமோ நீங்கள் வேண்டுதல் செய்ய மாட்டீர்கள். உண்மையான மெய்யான தேவனை நோக்கியே உங்களுடைய ஜெபம் இருக்கும்.